சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நாளை மறுதினம் மலர் கண்காட்சி தொடங்கும் நிலையில் இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் கோகுல். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் ஆண்டுதோறும் கோடை விழா மலர் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு 47வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுதினம் தொடங்கி நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து 5 நாட்கள் இந்த கோடை விழா மலர் கண்காட்சி நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தற்பொழுது ஏற்காடு அண்ணா பூங்காவில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தோட்டக்கலைத்துறை சார்பில் சுமார் 3 மாதங்களுக்கு முன்பே இதற்கான பணிகள் துவங்கிவிட்டது. பல வகையான வண்ண மலர்களை 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொட்டிகளில் இதற்காக வளர்க்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது. அதே போல் ரோஜா தோட்டத்தில் 600க்கும் மேற்பட்ட வகையான ரோஜாக்கள் அங்கே காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது. மேலும் ஆண்டுதோறும் இந்த அண்ணா பூங்காவில் மலர் கண்காட்சியில் பல்வேறு உருவங்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்படும். அதன்படி இந்த ஆண்டும் அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடல்வாழ் உயிரினங்கள், காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்யும் இடம் போன்ற பல்வேறு காட்சிகள் இந்த மலர்களால் அலங்கரித்து செய்யக்கூடிய பணியும் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது லேசான மழைப்பொழிவு இருந்தாலும் கூட மழையை பொருட்படுத்தாமல் இந்த கோடை விழா மலர் கண்காட்சிக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதே போல் இந்த அண்ணா பூங்காவில் காய்கறி கண்காட்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஏற்காடு மலைப்பகுதியில் விளையக்கூடிய பல்வேறு வகையான காய்கறிகளை கொண்டு காய்கறி கண்காட்சியும் நடத்தப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளின் சார்பாக பல்வேறு விளையாட்டு போட்டிகள், நாய் கண்காட்சி போன்ற போட்டிகளும் பொதுமக்களுக்கு பல்வேறு விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்பட இருக்கிறது. பேருந்துகளும் பயணிகள் வசதிக்காக கூடுதலாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கோடை விழா நாட்களில் 5 நாட்களுக்கும் 40 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஏற்காடு சுற்றி பார்ப்பதற்காக சுற்றுலா பேருந்து ஒன்றும் பேக்கேஜ் அடிப்படையில் அறிமுகப்படுத்த உள்ளது.